இந்த ஒரு சம்பவம் மூலியமா தான் காமராஜர் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்திய அளவில் பிரதமராக இருக்கணும் மக்களால் சொல்லப்பட்டுச்சு. 1962 இந்தியாவுக்கு சைனாக்கு போர் நடந்துட்டு இருந்தப்போ இந்தியா சைனா கிட்ட தோத்துருச்சு. அதற்கு காமராஜர் நேருவை நேரில் சந்திச்சு நம்ம ஏன் சைனா கிட்ட தோத்துட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நேரு நம்மக்கிட்ட அணு ஆயுதங்கள் அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காமராஜர் நம்ம ஏன் அமெரிக்கா கிட்ட உதவி கேட்கக்கூடாது, உதவி கேட்டு அணு ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளலாமல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு நேரு அமெரிக்கன் பேங்க் நம்மளுக்கு ஏதாவது கேரண்டி கையெழுத்து போடணும், போட்டால் அணு ஆயுதங்கள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதில் ஒரு சிக்கல், அந்த மாதிரி பேங்க் இருக்குது ஆனால் நம்மளுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காமராஜர்கிட்ட நேரு சொல்கிறாரு. இதை கேட்டு கோபமான காமராஜர் நம்ம நாட்டில் ஏதாச்சும் அமெரிக்கன் பேங்க் இருக்கான்னு நேருக்கிட்ட கேட்குறாரு. ஆமாம், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பேங்க் இருக்குன்னு அப்படின்னு நேரு சொல்கிறாரு. அதற்கு காமராஜர் அந்த பேங்கை நம்ம நாட்டை விட்டு உடனடியாக காலி பண்ணுங்க அப்படின்னு நேருக்கிட்ட சொல்ல நேருவும் காமராஜர் சொன்னபடியே அந்த பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. இதை கேட்டு மிரண்டு போன அமெரிக்கன் பேங்க்ஸ் எல்லாம் எந்த பேங்க் கையில்